நம்ம போனால் ஆக்சிடென்ட்டாகவும் தெரிஞ்சு நம்மளுக்கு முன்னாடியே ஒரு சின்ன விபத்து நடந்துடும், ஒரு லேட் ஆகிடும், இல்லை ஏதோ ஒரு சம்திங்கில். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் ஒரு காரில் போகிறோம், ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போனால் அந்த ஆக்சிடென்ட்டு ஒரு வண்டிக்கு ஆகிடுச்சு. அந்த 5 நிமிஷம் முன்னாடி நம்ம கிளம்பியிருந்தோம்னா அந்த ஆக்சிடென்ட்டு யாருக்கு நடந்திருக்கும்? நம்மளுக்கு நடந்திருக்கும். ஆனால் நம்ம கிளம்பும் போது இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம லேட்டாக ஆகிடுவோம். அப்போ நம்ம அங்கே சொல்ல வேண்டிய வார்த்தை ஒன்றே ஒன்று தான், எது நடப்பதோ நன்மைக்கு. அப்போது அந்த இடத்துல காப்பாற்றுறது யார்? அன்னடா நம்ம கிளம்பும் போதே ஃபோன் மிஸ் பண்ணிட்டோமே, கிளம்பும் போதே வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, பெட்ரோல் பங்க் லேட் ஆகிடுச்சு, இன்னும் சாரி கட்டுறது லேட் ஆகிடுச்சு, கிளம்ப லேட் ஆகிடுச்சு. முன்னாடி 5 நிமிஷம் முன்னாடி போனால் அந்த விபத்தில் உன் ஃபேமிலி இல்லாமல் வந்துருக்கும். நீ 5 நிமிஷம் லேட்டாக கிளம்புனதால நீ தப்பிச்சிட்ட அப்படின்னு ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது, அந்த இடத்துல உனக்கு இறைவன் காப்பாற்றுவான். ஸோ சொல்ல வருது என்னென்னா, வாழ்க்கையில் எந்த கஷ்டம் இல்லாமல் நம்ம வாழணும், எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் வாழணும். நம்ம எப்படி நோய் நொடி இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்குதோ, நம்ம அதே மாதிரி நம்ம மறைவோம். நோய் நொடி இல்லாமல், எந்த ஒரு விபத்து இல்லாமல், எந்த ஒரு கீறல் இல்லாமல், எந்த ஒரு ரத்த காயம் இல்லாமல் இந்த உலகத்தில் எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம எந்த ஒரு எதனா குழந்தை வரும்போது எதனா அடிப்பட்டு வருதா, இல்லை என்ன ஒரு பாதிப்பு வருதா, தையல் போட்டு வருதா, என்ன இல்லாமல் வருது. ஒரு மனுஷன் பிறக்கும்போது பார்த்திங்கன்னா எப்படி சுத்தமாக வரானோ பியூராக, அதே பிரபஞ்சத்துக்கு இந்த ஆத்மா வந்து பியூராக நம்ம கொடுக்கணும். அதில் எந்த ஒரு கீச்சலும் எந்த தடம் இல்லாமல் நடக்கணும்னா அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கை நடந்துக்கணும். ஸோ எப்படி நம்ம கஷ்டம் இல்லாமல் வாழணும்னா இது தான். நீ ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேணாம். என்ன பிஸ்னஸ் வேணால் பண்ணுங்கள், என்ன வேணால் செய்யுங்க. நீங்கள் என்ன சொல்ற ரோட்டு கடையோ 5 ஸ்டார் ஹோட்டலோ சூப்பர் மார்க்கெட்டோ எது வேணால் பண்ணிட்டு போங்க. பிஸ்னஸ் இஸ் நாட் ப்ராப்ளம். பட் நீங்கள் செய்ய போகிறது ஒரே ஒரு விஷயந்தான், தெய்வத்தை வழிபடுங்க.